ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நாலேட்ஜ் அண்ட் கரிக்குலத்துல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, டைலரிங் கலைத்திட்ட விசாரணை படிமம் தான். இங்கிலீஷ்ல வந்து டைலர் கரிக்குலம் என்குவரி மாடல் சொல்லுவாங்க. ஸோ இந்த என்குவரி மாடல் வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குனது டைலர் மட்டும் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் அத பேஸ் பண்ணி அடுத்து வந்து உருவாக்குனாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அத நீங்க கண்டிப்பா எழுதணும். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் எதையுமே பிரீஃபா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறதே கிடையாது. ஷார்ட் கீஸ் குடுத்துருக்கேன். அத வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, மொத்தமே வந்து 4 படிநிலைகள் தாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நோக்கங்கள். அந்த கலைத்திட்ட நம்ம எதுக்காக உருவாக்கணும்ன்ற நோக்கம். அடுத்ததான் நோக்கத்துடன் தொடர்புடைய கல்வி அனுபவங்கள். ஸோ எதுக்காக உருவாக்குறோமோ, அந்த நோக்கத்துக்கு தொடர்புடைய கல்வி அனுபவங்கள் தான் அதுல இருக்கணும். அதே மாரி அனுபவங்களின் தொகுப்பு. ஸோ இப்ப என்னெல்லாம் அனுபவங்கள் பட்டிருக்காங்களோ, அதெல்லாம் ஒரு தொகுத்து நம்ம குடுக்கணும். அதுக்கப்புறம் மதிப்பீடு செய்தல். ஸோ கடைசியா அத நம்ம வந்து மதிப்பீடு செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நோக்கங்கள்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதையே வந்து ஒரு 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து அமைப்பு. ஸோ அந்த என்னென்ன அமைப்புல வந்து அது இருக்கணும், அதோட சிறப்பு காரணிகள் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான். அந்த அமைப்புல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாடப்பொருள். பாடப்பொருள்னா என்ன? இப்போ இந்த யூனிட்ல என்னென்ன கன்டென்ட் அதாவது என்னென்ன பொருள் வந்து இருக்கணும். இப்ப தமிழா இருக்கணும்னா, இப்ப தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் செய்யுள் இருக்கணுமா? இல்ல உரைநடை இருக்கணுமா? அந்த மாரிலாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி பாடப்பொருள வந்து நம்ம டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம்னா கற்போர். கற்போர்னா யாரு? மாணவர்கள். அவங்க தானே கத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏத்தா மாதிரி அந்த பாடப்பொருள் வந்து அதுல இருக்கணும். அதே மாரி கற்போர் சார்ந்துள்ள சமுதாயம். அவங்க அந்த கற்போர் வந்து எந்த சமுதாயத்துல இருந்து வராங்க. ஸோ அவங்களுக்கு ஏத்தா மாரி நம்ம வந்து அந்த பாடப்பொருள் நம்ம இருக்கணும். ஸோ இதுல அடுத்தது வந்து சிறப்பு காரியங்கள் சொல்லி 2 குடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடம் சார்ந்த தத்துவ கொள்கைகள். ஸோ இந்த கொள்கைகளுக்கு வந்து இப்ப நம்ம அந்த அமைப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, பாடப்பொருள், கற்போர் அது எல்லாம் வந்து ஒத்து போதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கற்றலை தீர்மானிக்கும் உளவியல்கள். ஸோ அந்த இப்ப எப்படி கத்துக் குடுக்கணும், எப்படி அவங்க கத்துக்கிறாங்க, அந்த உளவியல் தீர்மானங்கள நம்ம எடுக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து நோக்கத்துடன் தொடர்புடைய கல்வி அனுபவங்கள். இப்ப மேல என்ன நோக்கம்லாம் குடுத்தோமோ, அதோட கல்வி அனுபவங்கள் தான் நம்ம கீழ குடுக்க போறோம். ஸோ இதுல வந்து கற்றல் அனுபவங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 4 இதுல அடங்கியிருக்கு. அதுல என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிந்தனை திறன். ஸோ இப்போ நீங்க பாடப்பொருள் இப்போ ஒரு கரிக்குலம் நீங்க குடுக்குறீங்கன்னா, அதுல வந்து மாணவர்கள் சிந்தனை திறன் வளரணும். ஓகேங்களா? ஸோ அத பேஸ் பண்ணி இருக்கணும் அந்த கற்றல். அதுக்கப்புறமா கல்வி சார்ந்த கற்றல் அனுபவங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த கல்விய சார்ந்து அது இருக்கணும். சமூக மனப்பான்மை. அடுத்தது என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆர்வத்தை மேம்படுத்தும் அனுபவங்கள். ஸோ நம்ம அத படிக்க படிக்க நமக்கு வந்து ஆர்வம் தான் வரணும். ஸோ அந்த மாரியும் அந்த வந்து கல்வித்திட்டம் இருக்கணும் அப்டின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அனுபவங்களின் தொகுப்பு. அனுபவங்களின் தொகுப்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாடத்த நீங்க படிக்கிறீங்க. அதுல வந்து இப்போ மேல ஒரு கருத்து படிச்சிருப்பீங்க. அதுக்கு சம்மந்தமே இல்லாம உங்களுக்கு அடுத்த யூனிட் இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது படிக்கவே பிடிக்காது இல்லைங்களா? ஸோ ஒரு கன்டினியூட்டி வேணும். அதுக்காக தான் வந்து அத வந்து நம்ம தொகுத்து குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல என்னன்னா ஒரு கருத்து இருக்கு. கருத்துக்கள முதல்ல குடுத்துடணும். அப்புறமா சிந்தனைகள். நெக்ஸ்ட் வந்து அதோட மதிப்புகள், அப்புறம் செய்திறன்கள். இந்த மாரி இந்த இந்த 4ஆ வந்து நம்ம தொகுத்து குடுக்கணும். ஒன் பை ஒன்னா. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, மதிப்பீடு செய்தல். ஸோ இப்போ ஒரு கரிக்குலம் நம்ம டிசைன் பண்ணிட்டோம். இப்ப அதுல நம்ம மதிப்பீடு செய்ய போறோம். ஸோ அத ஏன் நம்ம மதிப்பீடு செய்யணும் அப்டின்னா, அந்த கரிக்குலம் வந்து ஓகேவா? இல்ல அதுல எதனா மிஸ்டேக் இருக்கா? இப்போ இந்த பசங்களுக்கு இது கரெக்ட்டா இருக்குமா? இல்ல இருக்காதா? அப்டி கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அத நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் அதே நம்ம கன்டின்யூ பண்ணிட்டே போலாமா? அதே தொடர்ந்துட்டு போலாமா? இல்லன்னா நம்ம வேற மாற்றி அமைக்கணுமா? அப்டின்றத டிசைட் பண்றது தான் மதிப்பீடு செய்தல். ஓகேங்களா? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டயர் படிமத்தோட படிநிலைகள் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதான் ஒரு மைண்ட் மேப். ஃபர்ஸ்ட் ரயில்வே படிமத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, பாடப்பொருள் தான். ஸோ அதுக்கு அந்த பாடப்பொருள் எடுக்கிறதுக்கு ஆதாரமூலங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து கற்பொருள், இன்னொன்னு சமுதாயம். இந்த 2த்த வச்சு நம்ம பாடப்பொருள் நம்ம டிசைட் பண்ண போறோம். அடுத்து வந்து நோக்கங்கள். எந்த நோக்கத்தின் அடிப்படையில் நம்ம டிசைட் பண்ண போறோம்? ஒண்ணு வந்து தத்துவங்கள், இன்னொன்னு வந்து உளவியல்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நோக்கத்துடன் தொடர்புடைய கல்வி அனுபவங்கள் நெக்ஸ்ட் வரும். அப்புறம் அந்த அனுபவங்களின் தொகுப்பு அடுத்ததா வரும். லாஸ்ட்டா நம்ம மதிப்பீடு செய்தல் வருது. ஓகேங்களா? இத கண்டிப்பா இந்த மேப் போடுங்க. இது இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைகள். இதோட நிறைகள்லாம் என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையல் படிவம் வந்து ஒரு குறிக்கோளின் அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கு அப்டின்றாங்க. அதுக்கப்புறமா இதுல குடுத்திருக்க நோக்கங்கள் வந்து ரொம்ப தெளிவாவே இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது வந்து மாணவர்களின் செயல்பாட்டு ஈடுபாட்டினை அடிப்படையாக கொண்டுள்ளது அப்டின்னு சொல்றாங்க. அடுத்ததா இதுல வந்து குறிக்கோள்கள் ஆசிரியர் பணிக்கூறுகளை கூறாமல் மாணவர்கள் நடத்தை கூறுகளை கூறுவதாக இருக்கு. சோ ஆசிரியர் பணிக்கூறு எதுவுமே சொல்லல. எல்லாமே வந்து மாணவர்கள் சம்பந்தமா சொல்லியிருக்காங்க. இதோட குறைகள்லாம் என்னென்னன்னு பாருங்க. சோ குறைகள் வந்து
இது வந்து ரொம்ப சுருக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மதிப்பெண்ணை இறுதியாக வைக்கிறதுனால இது வந்து ஒரு மோசமான கல்வித்திட்டமா சிலர் வந்து கருதுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, மாணவர்கள் கற்றல் பாதிக்கக்கூடிய அபாயம் உள்ளதாக சிலர் விமர்சனம் செய்கிறார்கள் கொடுத்திருக்காங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.